கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்கும்? சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுடைய ட்ரீம் என்னவா இருக்கும்? இன்க்ளூடிங் மீ. எனக்கு என்ன ட்ரீம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னைக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 சவரன் தங்கம் சேர்த்துடலாம், ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு, ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு காரு, பையனுக்கான ஒரு நல்ல எஜுகேஷன், போதும்பா என் லைஃப் செட்டில்டு, நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுதான் இல்லை. அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு தான் எனக்கே தெரிய வருது. இவ்வளோ நாளாக நான் என்னென்னமோ படிச்சுட்டு இருக்கேன், என்னென்ன விஷயங்களும் பார்க்குறேன், என்னென்ன விஷயங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், படிக்கிறேன், போகிற மாதிரி எல்லாம் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் 2 to 3 days முன்னாடி நான் டிவியில் அந்த நியூஸில் பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் விமனுடைய சூசைட் பார்த்தேன். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்க்க அதை விட ஒரு பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு என் லைஃப்பில் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரு மிகப்பெரிய லெசன் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற சொத்தோ, என்கிட்ட இருக்கிற ஆடம்பரமோ, என்கிட்ட இருக்கிற பணமோ வந்து என்னோட சந்தோஷத்தை நிர்ணயிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிதன்யா அவங்களுடைய விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். மனசு, ஹாப்பினஸ், லவ், இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் வருதுன்னா அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ட்ரூத்து. இன்னைக்கு நான் இதை தான் இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். டவுரி சிஸ்டம் எங்கடா இருக்கீங்க நீங்களா? ஒரு பக்கம் வரேன், அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ரிதன்யான்றவங்க யார்? நிறைய பேர் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே வந்து இன்னைக்கு 2 பேர் தான். ஒன்று அஜித்குமார், இன்னொன்று ரிதன்யா. 2 பேர் தான். இன்னைக்கு 2 பேருமே உலகத்தில் நம்ம கூட இல்லை. அவங்கள பற்றி தான் ட்ரெண்டிங்கே இருந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யான்றவங்களுக்கு April 11 மேரேஜ் ஆகுது. April 11 மேரேஜ் ஆகிடுச்சு. அடுத்த 10 to 15 டேஸில் அவங்க வந்து அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு அங்கே வாழ பிடிக்கலப்பா, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கேட்ட மாதிரி சீதனம் டோரிலாம் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு. எவ்வளோ கௌதமி கேட்டாங்க? ஒரு 50 சவரன் கேட்டாங்களா? எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா அதுதான் இல்லை, 500 சவரன் கேட்டாங்க, 300 சவரன் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 200 சவரன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து 200 சவரன் கேட்டாங்க, 150 சவரன் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 50 சவரன் தரணும்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத டெப்த்தாக போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். ஒன்று 500ல் 300 சவரன் கொடுத்துருக்காங்கன்றது கன்ஃபார்ம், இல்லை 200ல் 150 சவரன் கொடுத்துருக்காங்கிறது கன்ஃபார்ம். நம்ம சின்னதே எடுத்துக்கலாம். 200ல் 150 சவரன் கொடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போமே. 150 சவரன்றது நீ சும்மாவா? அது மட்டும் இல்லை, வால்வோ காரு, 70 லட்ச ரூபா மதிப்புமிக்க வால்வோ காரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் இதெல்லாம் வந்து கேட்டாங்க, இந்த கார் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அந்த காரும் நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணி கொடுத்து 11 நாள் 15 நாள் கல்யாணம் ஆகி 15 நாளே என் பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு அங்கே வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லைம்மா 15 நாள் தான் ஆகுது, நீ கொஞ்சம் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, வேற என்ன பெரிய பிரச்சனை சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஸோ போகிறாங்க. திருப்பியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நைட் 1 மணிக்கு அந்த பொண்ணுடைய மாமனார், அதாவது அந்த பர்டிகுலர் பர்சனுடைய சம்பந்தி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணுன்றா, வந்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்துடுறாங்க. இதுதான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அடுத்த 2-3 நாளில் வந்து பையன் வீட்டிலேருந்து 3 பேர் வராங்க. அதாவது அப்பா, அம்மா, பையன் 3 பேர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் பொண்ணுடைய அப்பா வந்து சரி சம்பந்தி எல்லாமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பயும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சம்பந்தி அவங்க எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ கூப்பிட்டுட்டு போன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே இருக்காங்க. திருப்பியும் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இவரு போகிறார். போயிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது எதுவும் இல்லை அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பையன், அதாவது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணை வந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டு உங்கள் கூட 2 நாள் இருக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்தது. இது எல்லாமே வந்து இறக்கிறதுக்கு ஒரு 20 நாள் கல்யாணம் ஆகி 20 நாளில் நடந்த விஷயங்கள். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கல்யாணம் 20 நாளில் நடந்த விஷயங்கள். ஸோ 20 நாளில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னம்மா என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க வந்து இல்லைப்பா நீ தானேப்பா சொல்லியிருக்கேன், எது அதனால ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நீ தானே சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இன்கேஸ் 2 நாள் அப்படிங்கிறது நீ 15 நாள் கூட இரு, 15 நாளுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு போ, அப்பயும் முன்னால் சொல்ல முடியல அப்படின்னா நீ இங்கேயே எக்ஸ்டெண்ட் ஆயிருங்க, இல்லைம்மா அவங்க வீட்டில் என்ன திட்டுவாங்கன்னா நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இதுதான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிடுறாங்க. எல்லாம் திரும்பி ஒரு நாள் வராங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போகிறாங்க. லாஸ்ட் வீக் வந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுருக்காங்க. அங்கே பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துருக்காரு. பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலெலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஆடியோ கிளிப், கிட்டத்தட்ட 10 ஆடியோ கிளிப்பை அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு தவறிடுறாங்க.
ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, என்னால் அவங்க கூட வாழ முடியல. ஒரு பக்கம் வந்து மென்டல் டார்ச்சர் அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் ஃபிசிக்கல் டார்ச்சர் அவன் கொடுக்குறான். என்னால் ரெண்டுத்தையுமே சகிச்சுக்க முடியல. ரொம்ப ரொம்ப சாரிப்பா, நீங்கள் என்னை வந்து எவ்வளோ நம்பினீங்க, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, எல்லாத்தையுமே வந்து நான் இது வைக்கிட்டேன், என் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு அவங்க வந்து தவறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆடியோ கிளிப்லாம் போயிட்டு அடுத்து 1 ஹவரில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டு பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது பிராட் அண்ட் டேட் அப்படின்றதுனால தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நகை கேட்டிருக்காங்க. போனதுலேருந்து இன்டைரக்டாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடு, அதாவது பையன் வீட்டு அம்மா அவங்க அப்பா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து இவ்வளோ நகை போடுறோன்றது வந்து வச்சுருவாங்க, நீங்கள் வந்து அவெல்லாம் பண்ணவே இல்லை. எப்படி 150 சவரன், நான் சொல்கிறதே கம்மி தான், 150 சவரன் நகை, ஒரு வால்வோ கார், இதெல்லாமே கம்மியாக அதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, நீங்களாம் இன்னும் அதிகமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மென்டலாக டார்ச்சர் பண்ணி அவன் ஒரு பக்கம் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து தவறி இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோன்ட்டு எனக்கு வந்து தெரியல. என்னடா அப்படி பெரிய டவுரி, என்ன டவுரியை வச்சு என்ன கீழ்ச்சிட போகிறோம்? இல்லை ஒன்றுமே எனக்கு புரியல. நீ நல்லா சம்பாதிக்கிறியா, நீ நல்லா இருக்கியா, உன்னால ஒரு பொண்ணை பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவா. இல்லை உன்னால் பார்த்துக்க முடியாது, 2 பேர் கல்யாணம் மாதிரி ஒர்க்கு போகிறீங்களா, போங்க, சம்பாதிங்க, ஒரு ஃபேமிலியை நடத்துங்க. அதுதான் குடும்பமே தவிர நீ பொண்ணுக்கிட்டேருந்து பல சவர நகையை வாங்கி வந்து ஒரு காஸ்ட்லி காரை வாங்கி வந்து அதில் நீ வாழற வாழ்க்கைக்கு நீலாம் வந்து, நான் வந்து அந்த பர்டிகுலர் பையனுக்காக மட்டும் சொல்ல வரல. லைஃப் வந்து ஒரு சில விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நிறைய பேருக்கு பாடமாக போயிட்டு அமையும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி நம்ம கூட இருந்த ஒரு சிஸ்டரை இழந்துட்டு அந்த பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் கற்றுக்காமல் நான் திரும்பவும் இப்படி தான் படம் நிறைய பேர் பண்ணிங்கன்னா தான் இந்த தவறுங்கிறது தொடருது. ஸோ இந்த தவறுலேருந்து நாம் திருந்தணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை மாதிரி, அதாவது அவனை மாதிரி, ஓகேங்களா, அவனை மாதிரி கவின், அவன் பேர் கவினை மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மாறுங்க. இனிமேல் கல்யாணம் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் இன்னுமே பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். தயவு செஞ்சு மாறுங்க. நீ சம்பாரிச்சு உன் ஒய்ஃபுக்கு சாதம் போட முடியுதா, சாதம் போடு. இல்லை உன்னோட சம்பாத்தியம் பத்தலை அப்படின்னா அவங்கள வேலைக்கு போகிறதா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை க்ரோ பண்ணுறீங்களா, ஓகே ஃபைன், நான் இல்லைன்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல. பட் நீ உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு நகை வாங்கிடுவா, நீ உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு காசு வாங்கிடுவா, நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே அவங்க அம்மா கொடுக்குறதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல, இதுதான் இங்கே வந்து எனக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுக்குது. நமக்கு கை இருக்குது, நமக்கு கால் இருக்குது, நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்மளால் ஒரு காரை வாங்க முடியும். ஒரு வால்வோ கார் வாங்க முடியல, ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு கார் வாங்கிட்டு போ, நீ ஹாப்பியாக இருக்கு. ஒரு சைக்கிள், நீ நான் வந்து மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க, ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போ, அந்த சைக்கிள் உன் பொண்டாட்டி உட்கார வச்சு நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அதில் இருக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு என் பொண்டாட்டி வீட்டை போயிட்டு நான் பைக் வாங்கினார் சொல்ல போகிறேன், என் பொண்டாட்டி வீட்டை போயிட்டு நான் கார் வாங்கினார் சொல்ல போகிறேன், எனக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது, என் பொண்டாட்டி நகை தான் விற்க போகிறேன், எனக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது, ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், என் பொண்டாட்டி வீட்டை நகையை கேட்கலான்னு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? எல்லாமே அவங்க பொண்டாட்டி வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம எதுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு இருக்கோம்? ஈஸியாக நோகாமல் நோம்பு கும்பிடணும்ல. இல்லை இந்த வீடியோ நான் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்ட்டு என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. டவுரி என்ன அப்படி பெருசாக டவுரின்ட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதையும் தாண்டி பொண்ணு வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மரியாதையை கொடுக்கறதுக்கும் அவங்களோட அன்பு வெளிப்பாடாக தான் அதை கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு பொண்ணோட வாழ்ந்துட்டு போகல. நான் தப்புன்னு சொல்லலை. எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு சைடில் மட்டும்தான் ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபால்ட்டில் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பையனுக்கும் அது நடக்குது தான். ஆலிமோனின்ற விஷயத்தில் பையனுக்கும் அது நடக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலாம். ஆனால் அதுவும் தப்பு தான். இது தப்புன்னு நம்ம பேசுகிறோம்ல. நீங்கள் எப்படி அலிகேஷன்ஸாக வச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம்ல. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷிகர் தவான் அவர்களுடைய ஒய்ஃபுக்கு 4 lakh per month அலிமணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஃபீட் பார்த்தேன். அதில் கமெண்ட்ஸ் வந்து சட்டம் இப்படி இருக்குது, சட்டம் இப்படி இருக்குன்னு பேச தீர்தில்லை. அப்படி பேசுகிற நாம இங்கே நம்ம லூப் ஹோலில் விட்டுன்னு தானே இருக்கோம். இங்கே நம்ம வாங்குறதுனால தானே அங்கே நமக்கு அங்கே சட்டம் டைட் ஆகுது. நாமளும் இங்கே கரெக்டாக இருந்தால் தானே நமக்கு அங்கே சில இது இருக்கும், சலுகை இருக்கும். இங்கேயும் நமக்கு கரெக்டாக இருக்கணும், அங்கேயும் கரெக்டாக இருக்கணும் தானே கரெக்டாக இருக்க முடியும். நான் இல்லை நீங்களாம் இப்படி பண்ணிப்பேன்பா. நான் இப்போ கல்யாணம் ஆகிட்டு வரும்போது மேரேஜ் டைமில் ஒய்ஃப் வீடு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் டிவோர்ஸ் ஆனப்பறம் எதுவும் கொடுக்க மாட்டேன். என்ன நியாயம் இதெல்லாம்? இல்லை எனக்கு புரியல. டவுரி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்டு அசிங்கப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒரு லாஸ் அப்படின்னா அது நீங்கள் சம்பாதிச்ச காசில் லாஸ் ஆனது அது உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும்.
போயிட்டு ஒய்ஃபோட வீட்டில் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சு சம்பாரிச்சு ஒய்ஃபோட வீட்டிலேருந்து காசை வாங்கிடுவா. ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு காமிச்சு நீ போய் நகை வாங்கிடுவா, நான் கேட்டான்னு கேட்காத, நீயா போய் கேளு, இப்படிலாம் கேட்டு அவங்கள அனுப்பி தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு ஒரு பொண்ணு இல்லை நம்ம கூட. அவங்க நல்லா வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சொசைட்டியில் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு நீங்கள் வந்து இழந்து நிற்கிறோம். இனிமேலாச்சும் தயவு செஞ்சு மாறுங்க. ஸோ ஒரு ஆண்மகனா இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுரியை என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களோ, அன்பின் வெளிப்பாடாக கொடுக்குறாங்களோ, அதை மறுக்க முடியாத சூழ்நிலையில் வாங்கிக்கோங்க. நீங்களா ஒரு டிமாண்டை வச்சு அது மூலியமாக ஒரு இது ட்ரபிளை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோ எதுனா ஒருத்தருக்கு நாலேஜ் ஆருங்க வந்து அவங்க மூலிமா அந்த வீடியோ மூலிமா இந்த வீடியோ மூலிமா அவங்க அந்த ஏதோ ஒரு பெண்ணோடைய லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.